தோல்விகள் உங்களை நிர்ணயிக்காது, உங்கள் முயற்சி தான் உங்களை உயர்த்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஆபிரகாம் லிங்கன். சரி, 1809 பிப்ரவரி 14 ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு மகனா பிறக்கிறாரு ஆபிரகாம் லிங்கன். இளமையில பல தோல்விகளும் தடுமாற்றங்களும் வந்தாலும் அவர் மீது வைத்த நம்பிக்கையை மட்டும் அவர் குறைச்சிக்கல. பின்னர் சட்டம் முடித்து அரசியலுக்கும் வருகிறார். அரசியல் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்தது என்னமோ தோல்விதான். 8 முறை தோல்வியடைந்த ஆபிரகாம் லிங்கன் அதிகம் பாடுபட்ட பிறகு 1860 அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பின்னர் அமெரிக்காவில் பல சீர்திருத்தங்களை சட்டங்களை கொண்டு வந்தவரும் அவர்தான். அவர் அடிமைத்தனத்தை முற்றிலும் ஒழித்த அரசியல் புரட்சி செய்த செயல் வீரர் அவர். அவர் கொண்டு வந்த சட்டங்கள் இன்று உலகம் முழுவதும் மனித உரிமை, சமத்துவம், சமூக நலன் என்ற பண்புகளை வலியுறுத்தும் அடிப்படையாகவே மாறியுள்ளன. இன்றளவும் புரட்சி செய்தவர்கள் அதிக நாட்கள் உயிரோடு இருந்ததாக சரித்திரம் கிடையாது. அது காந்தியிலிருந்து சேக்குவாரா வரைக்கும் அதுவே தொடர்ந்தது. 2வது முறையாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஆபிரகாம் லிங்கன் 1875 சூழ்ச்சியின் காரணமாக சுட்டுக் கொல்லப்படுகிறார்.